அன்பான் அனைவருக்கும் அன்பான் அன்புடன் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு விதிக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடத்தப்பட்டதன் நோக்கம் என்ன வேண்டுமானாலும் திராவிட மாடலால் நடத்தப்பட்ட இந்த மாநாடு ஒன்றை சொல்லாமல் சொல்லியிருக்கலாம். ஆம், தமிழகத்திலும் மக்கள் மத்தியில் ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்பதும் அதை தமிழக விடியல் அரசு புரிந்து கொண்டுள்ளது என்பதும் மறக்க முடியாத கடவுள் இல்லை என்று முழங்கியவர்களால் நடத்தப்பட்ட முருகன் மாநாடு. பழனியில் இருப்பது முருகன் இல்லை என்று பேசியவர் பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவராக முன்வந்திருந்தார். முருகன் குறித்து கிண்டல் செய்யப்பட்ட போதும், கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட போதும் மௌன குருக்களாக இருந்தவர்கள் கந்த சஷ்டி குறித்தும் முருகனின் பெருமைகள் குறித்தும் விவாதித்து மகிழ்ந்தனர். இதை முருகனின் திருவிளையாடு சொல்லாமல் வேறு என்ன யார் நடக்கிறார்கள்? முருகன் குறித்த மாநாடாயிற்று என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீழ்ந்தார்கள். இது சிலரது கண்களை உறுத்தியது, சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இந்து மதத்திற்கு எதிராக பேசுவதையே வாடிக்கையாக கொண்ட இவர்களுக்கு இந்த மாநாடு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது, கொந்தளித்து ஆவேசப்பட தொடங்கியுள்ளார்கள். இது குறித்து மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதத்திலிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் மதச்சார்பு கோட்பாடு. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதும் பின்பற்றுவதும் அரசின் பணியாக இருக்கக்கூடாது. மத நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது, மத அடிப்படையிலான விழாக்களை அரசு சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். இதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகளின் ரவிக்குமார் சமூக வலைதளத்தில் போட்ட பதிவில் முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி நடத்தப்படும் போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது, கந்த சஷ்டியை மாணவர்களுக்கு பாராயணம் செய்விப்பது, கல்லூரிகளில் சிறப்பம்சமாக ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரை செய்வது போன்ற தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது கல்வியை சமய சார்புடையதாக்கும் பாஜக செயல் திட்டத்தை முருகனின் பெயரால் செயல்படுத்தும் திட்டமே இவர்களின் கொந்தளிப்புக்கு காரணம் என்ன என்பது உள்ளே வெள்ளிக்கணி போல் தெளிவாக. இந்த முடிவுகள் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டால், இந்த மாநாட்டால் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டால் நம்முடைய மோசடி அரசியல் மக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போய்விடுமே என்ற அச்சம் தான் காரணம். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, அரசு மதத்தில் தலையிடக்கூடாது என்பது தங்கள் உண்மையான நம்பிக்கையாக விஷயமாக இருந்தால் இந்து ஆலயங்களை மட்டும் நிர்வகிக்கும் பொறுப்பிலிருந்து அரசை வெளியேறுங்கள். அது அரசு ஆன்மீகத்தை கடைபிடிப்பதுதானே. அரசு ஆலய விஷயத்தில் தலையிடுவதுதானே. அதை தவிர்க்க சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலே விரும்புகிறீர்கள். தொடர்போம் உங்கள் குரு.